அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் படமான பேச்சி படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொல்லிமலையில இருக்க அரண்மனை காடு அப்படின்ற ஒரு பெரிய வனப்பகுதியை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்ற ஒரு 2 பேர் ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு தனியா போக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அண்ட் போகும்போது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம், நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கட் பண்ணா மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதனால ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு டென்ட்டை போடுறாங்க. பக்கத்துல ஃபயர் கேம்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவுல கணவர் இருக்கா இல்லையா, அங்க இருக்கிற விறகுகள் எல்லாத்தையும் தேடணும் அப்படின்ற மாதிரி போறாரு. கையில ஒரு கத்தி மாதிரி ஆனது ஒண்ணு வச்சிருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு மரங்கள்ல இருக்க விறகுகளை வெட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு மரத்தோட கிளை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இவர் புடிச்சு இழுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, வரவே இல்லை. இதனால மொத்த வெயிட்டையும் போட்டு இழுக்க அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருது. அண்ட் பொத்துன்னு இவர் போய் கீழே விழுந்துரு. இந்த மாதிரி நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க மரத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அதை பாக்குறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க கருப்பு கலர்ல ரொம்ப அகோரமா ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொம்மையை பார்த்ததும் நமக்கு இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு. ஆனா அவங்க 2 பேருக்கும் தெரியல இல்லையா. அதை 2த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா மர்மமான உருவம் வந்து தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு அப்படின்ற மாதிரி மாறி அப்படின்ற ஒரு வாட்ச்மேனை நமக்கு காமிக்கிறாங்க. காட்டு சுத்து வட்டார பகுதிகளில் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரோட ஃபேமிலியை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இவரோட குட்டி குழந்தை ஒன்று இவரோட மனைவி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு மாறி வேகமா ஒரு வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஊர்ல இருந்து, அதாவது ஒரு 5 பேர் கொண்ட குழு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து இந்த காட்டை சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிச்சதால உள்ள போறது பெரிய பிரச்சனை இருக்கும் இல்லையா. இதனால மாறிக்கிட்ட உதவி கேட்பாங்க. லோக்கல் லால் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது, என்னை நம்பி வந்தீங்க அப்படின்னா சேஃபா நீங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சார், ஒன்னும் பயப்பட வேணாம், நம்ம நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு மாறி பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ண இந்த கேங்ல மீனு அண்ட் சாரு அப்படின்ற 2 பெண்கள் இருப்பாங்க. அதுல மீனு அப்படின்ற பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த கைடு கூட வர்றது சுத்தமா பிடிக்கல. நம்ம போறது ஃபன்னுக்காக நிறைய ட்ரிப் எல்லாம் போயிருக்கோம், இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா, அந்த ஆள் வர்றது என்னமோ எனக்கு சரியா படல, நம்ம ஃபன்னை கெடுக்கதா போறாரு பாரு அப்படின்ற மாதிரி முகம் சுழிச்சுக்கிட்டே நிக்க எல்லாரும் வர்றது நல்லது தானே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுடுறாங்க. கட் பண்ண இந்த 5 பேரும் கார்ல கிளம்புறாங்க. போற வழியில மாரிய பிக்கப் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கும்போது மாரியோட குழந்தை பார்த்தீங்கன்னா வேகமா வந்து காரை நிறுத்துது. மாரி கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். மாரியும் கியூட்டா வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி நிறுத்தாதுன்னு. அம்மா உனக்கு என்ன வேணுமான்னு கேட்க, அப்பா அம்மா டாலரை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதை கொடுத்துட்டு போகதான் வந்தேன்னு சொல்லி அந்த டாலரை போட்டு விட்டுட்டு அப்பாக்கு வழி அனுப்பி வைக்க இந்த மொத்த கும்பலும் காட்டுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. வண்டியை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல வண்டி போகாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வினோதமான நபர் பாத்தீங்கன்னா அங்க கார் எடுத்துட்டு வர்றாரு. வந்திருக்க எல்லாரும் மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாரிய பாக்குறாரு. நம்மால் தான் போல அப்படின்ற மாதிரி சிக்னலை காட்டிட்டு அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க அதாவது இந்த கேங் மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்டார்டிங், அதாவது காட்டோட ஸ்டார்டிங் பகுதி அப்படின்றதால நீங்க போன் பேசுறதா இருந்தா இங்கே பேசுறீங்க, உள்ள போக போக சிக்னல் எதுவுமே கிடைக்காது. ஆனா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, உள்ள எதுவும் கிடைக்காது அப்படின்னு நம்மளாம் சொல்ல மீனும் கடுப்பாக்குறாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போனதே இல்லையா, ஓவரா வேலை பார்க்காதானே, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி முகம் சுழிச்சிட்டு போய்கிட்டே இருக்க இந்த மனுஷன் இதை ஈஸியா எடுத்துக்கிறாரு. சரி வாங்க அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு உள்ள கூட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த காட்டுக்குள்ள பெரிய நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மீனும் அங்க கூட இருக்க போனோம் இறங்கி குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்க இதை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரிக்கு கடுப்பாகுது. காட்டு விலங்குகள் எல்லாமே இங்கதான் தண்ணி குடிக்கும், இவ்வளவு சத்தத்தை எழுப்ப வேணாம் மேடம், இன்னும் உள்ள போனீங்க அப்படின்னா நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு, நான் உங்களை அங்க கூட்டு போற வாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளப்புமாறு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயமும் அங்க இருக்க எல்லாருக்குமே கடுப்பை கொடுக்குது. இருந்தாலும் மீனோட காதலன் இருக்கா இல்லையா, அவ சொல்றதுல பாயிண்ட் இருக்கு, வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்ததால மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய சுவர் மாதிரி இருக்கும், அதை அடைச்சு வச்ச மாதிரியான தோற்றத்துல இருக்கும். இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே கியூரியாசிட்டியில இது என்னவா இருக்கும், ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வழி ஒண்ணு உருவாகுது. அந்த கதவு மாதிரி இருக்கும். அந்த கதவுல சுத்தி நிறைய மணிகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கும். அண்ட் பக்கத்துல இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி போர்டு வச்சிருக்கும். இதை பார்த்ததும் மாறி மேம் அங்கெல்லாம் போக கூடாது
கூடாது, அது தடை செய்யப்பட்ட பகுதி, ஊர் மக்கள் போர்டு வச்சிருக்காங்க, இதை தாண்டி போக கூடாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வந்த எல்லாருமே பார்த்த, அதாவது இவ்வளவு பெரிய விஷயத்த பார்த்துட்டாங்க இல்லையா, வியந்து போறாங்க. யோ இனியா, நீ இவ்வளவு பெரிய போர்டு இருக்கு, உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த மணி மேல கை வைக்க பொத்துன்னு கீழே விழுந்தது. பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதனால எல்லாரும் ஒரு மாதிரி காதை புத்திட்டு உட்காந்துட்டுறாங்க. மாரியோ, எதுக்காக அதை உடைச்சிங்க, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களுக்காகலாம் போடல, இங்க டெய்லி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அன்றாட மக்களுக்காக தான் போட்டிருக்காங்க. நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட, அதாவது இந்த ஊர் மக்கள் கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், இப்ப இங்க இருந்து வரீங்களா இல்ல நான் இங்க இருந்து போகவா அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசிக்கிட்டே இருக்க மீனுவோட காதலன் அவரோட கேங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறாரு. வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்க போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு வைப்பேன், எதுக்கு அவரை கோவப்படுத்திக்கிட்டு வாங்க கைஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி டீம் மொத்தத்தையும் கூட்டு போக கட் பண்ணி இந்த கேங்ல சாரு அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி, அதாவது தர பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. அண்ட் ஏதோ ஒரு சத்தம் உங்களோட காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. மலை மாதிரி இருக்கும், செம்ம ஹைட்ல இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று ஒரு மாதிரி குதிக்கிற தோரணையிலேயே பார்த்துக்கிட்டே இருக்க மாறி வந்து பட்டுன்னு இழுத்து போட்டுறாரு. கேங் மொத்தமும் அலண்டு போயிடுறாங்க. என்னாச்சு, அந்த மனுஷன் மட்டும் இல்லை அப்படின்னா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க இவங்களுக்கும் எக்ஸாக்டா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நான் என்னமோ பார்த்துக்கிட்டே போனேன், ரியலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாமே நடந்து போயிடுச்சுன்னு சொல்ல இவங்க எக்ஸாக்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்களே ஒரு வியூ பாயிண்ட், அங்க போய் சேர்ந்துட்டுறாங்க. அண்ட் மொத்த பேரும் சரி இவ்வளவு தூரம் வந்து இப்ப ஹாப்பியா இருக்கு, இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா சிரிச்சு பேசி அரட்டை அடிச்சுட்டு ஒரு கேமராமேன் இந்த குரூப்லயே இருப்பாரு, அவர் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேமராவை எடுக்க மொத்த பேரும் தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மனுஷன் விடுறதா தெரியல. டேய் 5 லட்சம் ரூபாய் கேமராடா, அதை நம்பி ஒரு போஸ்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி கீழே விழுந்துருது. இதனால கண்ணாடியை பொறுமையா தேடி கீடி எடுத்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப ஒரு ரூபாயிலும் அங்க இருக்கிறதா தெரியல. மரண அமைதியா இருக்கு, பக்குன்னு இருக்கு. இதனால டேய் எங்கடா போனீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி தேடிக்கிட்டே இருக்க தூரத்துல யாரோ ஓடுற மாதிரி இவருக்கு கேக்குது. திரும்பி பாக்குறாரு, யாரும் இல்லை. அதை அப்படியே கட் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்களோட மொத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா, ஒளிஞ்சுக்கிட்டு இவரை பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி யாரோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மனுஷனும் விளையாடாதீங்கடா, வெளியே வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரத்து பின்னாடி யாரும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். போட்டோ எடுக்கலான்னு போக ஒரு உருவம், அதாவது ஒரு அகோரமான உருவத்தை பாக்குறாரு, பயந்து போறாரு. மேற்கொண்டு பயத்துல நடந்துகிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். பொத்துன்னு விழ எல்லாரும் ஒண்ணு கூடி பயங்கரமா சிரிக்கிறாங்க. டேய் முகத்தை தொடச்சுக்கோடா, பயம் மூஞ்சில தெரியுது பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் அல்லு விட்டு போய் ஓரமா உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவரும் யாரோ பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதுவை காமிக்கிறாரு. தழும்பு மாதிரி இருக்கும். டேய் எங்கேயாவது போய் இடிச்சுட்டு வந்துட்டு இப்படி கதை விட்டுறியா, உனக்கு பயம் இருக்குன்னு ஒத்துக்கோடா, எங்களெல்லாம் பயமுறுத்தாத என்ன அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு சின்ன சண்டை பாத்தீங்கன்னா உருவாயிடுது. இதோட முடிவில் அந்த போட்டோகிராஃபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க 2 பேருக்கு சவால் விட்டுறாரு. அதாவது அந்த தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ள போய் முடிஞ்ச ஏதாவது ஒரு மரத்துக்கு இந்த துணியை கட்டிட்டு வாங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்க 2 பேர், அதாவது இந்த சவாலை ஏத்துக்கிறாங்க இல்லையா அவங்க, டேய் இவ்வளவுதானே, உனக்கு பயம் இருக்கு, எங்களுக்குலாம் இல்ல, நாங்க போறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படி இதை பண்ணி முடிச்சுட்டா உன்னோட 5 லட்சம் ரூபாய் கேமரா தரியாடான்னு சொல்ல இந்த மனுஷன் சம்மதிக்கிறார். இதுக்கு நடுவுல மாறி பாத்தீங்கன்னா எங்க அங்க உங்களை போக கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பேசிக்கிட்டே இருக்க, நீங்க என்ன பெட் வச்சு அங்க போகணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொன்னா கேளுங்க, அங்க போக கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்க. யாருமே இதை கேட்கறதா தெரியல. அந்த 2 பேரும் வேகமா அங்க கிளம்ப இவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்காரு. கட் பண்ணி இந்த 2 பேர் போனாங்க இல்லையா, அவங்க வழி மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு துணியை போற வழி எல்லாத்துலயும் கட்டிட்டு போக்கிட்டே இருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கிறத பாத்தீங்கன்னா கவனிக்கிறாங்க. டேய் வாடா அங்க போய் பார்க்கலாம், அவன் மரத்தை போய் தொட்டுட்டு வர முடியுமா தானே பெட் கட்டினா, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி திறந்து போய் பார்க்கும்போது நிறைய அகோரமான பொம்மைகள் பாத்தீங்கன்னா அங்க அடுக்கி வைக்கப்பட்டும் தொங்க விடப்பட்டும் ரொம்பவே மாந்திரிகமான இடம் மாதிரி காட்சி அளிக்குது. இவங்க மேற்கொண்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்றத போக போக புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு பொம்மையை தூக்கி போடலான்னு ட்ரை பண்ண ஏதோ ஒரு உருவம் இவங்களை அப்படியே வந்து பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பயந்து போய் கத்துறாங்க. இந்த சீனியர் கட் ஆகுது. காத்துக்கிட்டு இருக்க அந்த கேங்க காமிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அவங்களை ஆளை காணோம்,
நம்ம இருந்து போகலாம், போறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மாரியும் மீனுவோட காதலன் இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போறாங்க. அங்க இருக்க ஒரு வீட்டை பாக்குறாங்க. மேற்கொண்டு அவங்க 2 பேரும் தேடணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க சாருவோட அழுகுரல் பாத்தீங்கன்னா வேகமா, அதாவது பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம சத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா சாரு முகம் ஃபுல்லா ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்குறாங்க. அண்ட் கூட போற நபரை காணும். இவங்களும் எழுப்பி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க எழுந்துக்கிறதா தெரியல. இதனால பயத்துல நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து சாரு பயங்கரமா சிரிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க பிராங்கா பண்ணது. அண்ட் சாரு கூட போற நபரும் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. வெளியே வந்து பயந்தீங்களா நீங்கன்னு சொல்ல இந்த மனுஷனும் மாரியும் பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்புல, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க பின்னாடி இவங்களே பரவாயில்லப்பா இவ்வளவு தைரியசாலியா இருக்கானே, அவார்டுன்னு ஒண்ணு கொடுத்தா உனக்கு தாண்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் ஃபன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க கட் பண்ணி மொத்த கேங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. மாறி வேகமா போக பின்னாடியே மீனோட காதலனும் போக அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த போன இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து மிரண்டு போய் சாரு பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கூடவே போன நபரும் ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கூட எல்லாரும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அலண்டு போய் திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி 2 பேர் கலாச்சிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஆள காணும். சோ லிட்டரலி இவங்க 2 பேரும் இப்ப பாத்துட்டு வந்தது ஒரு இது மாதிரி அமானுஷ்யம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. மாரியோ ரொம்ப பயந்து போறாரு. எப்படியாவது இங்க இருந்து நம்ம போய் ஆகணும், இங்க பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல யாருமே இதை கேட்கறதா தெரியல. யோ அவன் மூஞ்ச பாரியா, அவ எப்படி அலண்டு போயிருக்கா, இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அது என்னன்னு இப்ப எங்களுக்கு சொல்லாம நான் இங்கிருந்து நகர மாட்டோம் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த மனுஷனும் ஒரே வார்த்தையா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிறது பேச்சு அப்படின்ற ஒரு சூனியக்காரி தான் சொல்லி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. பெரிய ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த பேச்சு அப்படின்றவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மந்திரம் போடுறது, பில்லி சூனியம் அண்ட் பிளாக் மேஜிக் அப்படின்ற நிறைய விஷயங்களை பத்தின ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. நாளடைவுல இதை பத்தி மேலும் மேலும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக கேரளா காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அங்க நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த அரண்மனை காட்டுக்குள்ள தனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்காக பணிவிடை செய்யணும் அப்படின்றதுக்காக தலைமுறையா இருக்க பல குடும்பங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை காமிச்சிட்டு இவங்களோட கடவுளை வழிபடணும் அப்படின்றதுக்காக மனித உயிர்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நரபலி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள நிறைய குழந்தைகள் காணாம போய்கிட்டே இருக்கு. எல்லா குழந்தைங்களும் இவங்க பாத்தீங்கன்னா நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போனதால ஒரு 2 பேர் வேகமா வந்து இந்த பேச்சியை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி என்றாங்க. சூனியத்தை வச்சு அந்த 2 பேரையும் இவங்க கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு பெரிய சாமியார் கிட்ட போறாங்க. அந்த சாமியார் பாத்தீங்கன்னா அவங்க வணங்குற கடவுள் அவங்களுக்கு சாகா வரத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்காக காணிக்கையா தான் இப்போ இந்த பலிகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பலியா கொடுக்க இறந்து போறவங்களோட ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த பலி எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து முடியும். சோ அது வரைக்கும் நரபலி அப்படின்ற ஒரு விஷயம் நிக்க போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே இதுக்கு வழி இல்லையான்னு கேக்குறாங்க. அந்த மனுஷன் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்கள முகத்துக்கு நேரா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. முகத்துக்கு நேரா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஊரே காலி. அதனால அவங்களுக்கு தெரியாம அவங்களோட உயிரை நம்ம எடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்துல இருந்து தடுத்து நிறுத்தலாம். அது லேசுப்பட்ட காரியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் குரூப்பா கிளம்பி அந்த பேச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. முதல்ல அவங்களுக்கு சேவை செய்யற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் தெரியாத பேச்சு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம பாத்தீங்கன்னா அவங்கள புடிச்சிடுறாங்க. கத்தி எடுத்து ஒரே வெட்டு அந்த இடத்துல அந்த பேச்சியை கொலை பண்ணிட்டு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி எந்த விஷயங்கள் இதோட வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள புதைச்சு வச்சுட்டு அவங்கள மாதிரியே இருக்க ஒரு உருவத்துல நிறைய மேஜிக் எல்லாத்தையும் பண்ணிட்டு மரத்துல பாத்தீங்கன்னா ஆணி அடிச்சு அந்த மரத்தை சுத்தி நிறைய வேலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நட்டு விட்டுடுறாங்க. இந்த ஆணி இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த மரத்துல ஏதாவது ஆடுபட்டு கிடப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு வெளியில பாத்தீங்கன்னா அதாவது இந்த காட்டுக்கு பாதியா நிறைய மந்திர தாயத்துக்கள் எல்லாத்தையும் கட்டுறாங்க. மணி எல்லாத்தையும் கட்டி அந்த வழியே பாத்தீங்கன்னா அடைச்சிடுறாங்க. பாதி காடு அந்த பேச்சுக்கு சொந்தமானது. ஒருவேளை அந்த ஆணில இருந்து அவங்க வெளியே வந்தாலும் இந்த மந்திர கோட்டை தாண்டி அவங்களால வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு, இதை தாண்டி பேச்சியால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டு போயிருப்பார். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்த பேச்சு வெளியே வந்துட்டாங்க. நம்ம இருக்கிறது பெரிய
ஆபத்து, இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எல்லாரும் அலண்டு போயிட்டுறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது கேமராமேன் இருக்கா இல்லையா, அவர் 5 லட்சம் ரூபாய் கேமராவை காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். போட்டோ எடுத்து விளையாடுற இடத்துல தான் அது கண்டிப்பா இருக்கணும், நான் போய் எடுத்துட்டு வர அப்படின்ற மாதிரி வேகமா ஓட பின்னாடி மாறி ஓட ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷனும் ஃபுல்லா சுத்தி முத்தி கேமராவை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த கேமரா பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கேமரால பாத்தீங்கன்னா மாறிய ஒரு உருவம் அங்க நின்றுகிட்டு இருக்கிறதோ, மாறி இங்க அதாவது முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறது மாறி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியும் பதிவாயிருக்கும். இதனால பயந்து போறாரு. கூட இருக்கிறவங்கள நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்க அந்த பேச்சு உருவம் பாத்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறத பாக்குறாரு. பயந்து போறாரு. அவ்வளவுதான், நான் சேர்த்தேன். என் நண்பர்கள் எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிச்சு கிரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது பேச்சியோட ஒரு வீடு இருக்குமே அந்த இடத்துல பூந்துடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. பயந்து போறாரு. வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு ட்ரை பண்ண பேச்சு அவர் வந்து அப்படியே தூக்கிடுத்து பயங்கரமான அலறல் சத்தம். ஆனா அப்படியே கட் பண்ண இந்த சைடு மீனோட காதல் இருக்கா இல்லையா, அவருக்கு இந்த விஷயம் கேக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க மாறி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அந்த நபர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, கேமராவை பார்த்துட்டு அந்த தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்ல ஏதோ சத்தம் கேக்குது. இதனால மாறி அண்ட் இவரும் சத்தம் கேட்ட இடத்த நோக்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த இடத்த பாக்குறாங்க. டென்ட் ஒண்ணு இருக்கு, அது சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு கேமரா மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது கணவன் மனைவி 2 பேரையுமே பேச்சு தூக்கிட்டு போன விஷயங்கள் பதிவாயிருக்கும். இதனால ஒரு நிமிஷம் கூட இங்க நம்ம இருக்க கூடாது. காணாம போனவன் தான் சார், இருக்கிறவங்க நம்ம பார்த்தாகணும். முதல்ல வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்க ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா பேச்சியால கொடூரமான முறையில சாகரிக்கப்படுறாங்க. முதல் நாள் அந்த லேடி இருக்காங்களே சாரு, அவங்க தான் ஏற்கனவே பேச்சியை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி மனநிலையில இருப்பாங்க. அவங்க பாட்டுக்குன்னு காட்டுக்குள்ள தனியா நடந்து போய்கிட்டே இருக்க பின்னாடி அவங்கள தேடி சாருவோட காதலன்னு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து கண் எதிரில சாருவ அது பேச்சு தூக்கிட்டு போறத பாக்குறாங்க. இதனால பயந்துகிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்க கட் பண்ணி பழி மாறி போய் தனித்தனியா சுத்திக்கிட்டு இருக்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. முதல் நாள் அந்த கைடு இருக்காரு மாறி, அவர் தான். அவர் வேகமா அங்கிருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பேச்சியோட ஆவி பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிருச்சு. பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க கண்ணை திறந்து பாக்குறாரு. எதிரில பேச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம கதை முடிஞ்சது போல அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பேச்சு என்ன பண்ணுன்னு தெரியாது, அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. கழுத்துல ஒரு தாயத்து இருக்கு, அதை நினைச்சு கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த கேங்க சேர்ந்த இன்னொரு நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த அபாய பகுதியை தாண்டி ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் தூரத்துல இருந்து இவரோட போட்டோகிராஃபர் நண்பர் அடிபட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால விட்டுட்டு போக மனசு இல்லாம மறுபடியும் உள்ள போய் டே ஒன்னும் இல்லடா, பேச்சியாது இதுவாது, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா வாடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் தெரிய வருது அந்த நபர் அதாவது போட்டோகிராஃபர் உருவத்துல இருக்கிறது பேச்சு அப்படின்றது கையும் களவுமா சிக்கிட்டார். சோ இந்த இடத்துல இந்த நபரும் கொடூரமான முறையில இறந்து போகிறார் அப்படின்ற விஷயத்த காமிச்சு மிச்சம் இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க. 3 பேரும் ஒண்ணு கூட்டுறாங்க. இந்த 3 பேர்ல யார் உண்மை யார் போய் அப்படின்றது 3 பேருக்குமே தெரியாது இல்லையா. பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. மீனும் எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இவன் கூட நான் வரல, நம்ம இங்க இருந்து தனியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி மீனோட காதலன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாறி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இந்த தாயத்தாலதான் காப்பாற்றப்பட்டேன். காரணம் என்ன அப்படின்னா அந்த பேச்சியை கொலை பண்ணது என்னோட மூதாதையர் தான். என்னைக்கா இருந்தாலும் பேச்சியால பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சாமியார் ஒரு தாயத்தை எங்களோட தலைமுறையா இருக்கு ஃபேமிலிக்கு கொடுத்தாரு. என்னைக்கெல்லாம் காட்டுக்குள்ள போறனோ இந்த தாயத்தை இல்லாம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட முக்கியத்துவத்தை நான் இப்பதான் உணர்ந்தேன். நான் சொல்ற பேச்சை கேளுங்க, இங்க இருந்து வெளியே போயிடலாம் வாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதாவது இந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சியால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மீனும் வர்றதா தெரியல. அண்ட் மீனோட காதலும் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்பு வா அவர் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு 3 பேரும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அபாயகரமான பகுதியின் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் முதல்ல மாறி கிராஸ் ஆயிடுறாரு. அந்த நபரும் கிராஸ் ஆயிடுறாரு. 3ஆவதா இன்னும் கிராஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த பேச்சு இருக்காங்க இல்லையா, அவங்க புடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. மாறி எவ்வளவோ தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த மீனோட காதலனால விடுற மாதிரியே தெரியல. என்னோட காதலி போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் வேகமா தட்டி விட்டுட்டு உள்ள போக அந்த இடம் மரண அமைதியாயிடுது. சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. அந்த பேச்சியோட உருவமும் இதுக்கு முன்னாடி இறந்து போன இவரோட நண்பர்களோட உருவமும் கண்ணு முன்னாடி வந்து நின்னுகிட்டே இருக்கு. பயங்கரமா அலண்டு போறாரு. கண்ணு மூடிக்கிட்டு தன்னோட காதலி பேரை சொல்லி கத்திக்கிட்டே
போய்கிட்டே இருக்க பேச்சு இவர் கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. பயந்து அங்கிருந்து போயிடுறாங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி இந்த நபருக்கு தெரியல. அந்த பேச்சு அங்கிருந்து போறது உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அந்த மாரியோட தாயத்து இருக்கும் இல்லையா, அது இவர் கையில இருக்கு. மாரியை பிடிச்சி தள்ளி விட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட தாயத்து பாத்தீங்கன்னா இவர் கையில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ உயிர் பொழைச்சதுக்கான காரணம் இதுதான். நம்ம இங்கிருந்து போறதை தவிர வேற வழியே இல்லை. உள்ள போனவங்க எல்லாருமே இறந்துதான் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகத்தோட அங்கிருந்து வேகமா ஓடி போய் வெளியில இருக்க மாரிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி போக மாரியோட போன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்டிருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. மாரி மாரி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மரத்துக்கு நடுவுல அவர் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்க்க கழுத்து அறுபட்ட நிலையில ரத்தம் சொட்ட சொட்ட அவர் இறந்து போய் கிடக்குறாரு. சோ தன்னை தவிர யாருமே எங்க உயிரோட இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டாலரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்ச மனுஷன் ரோட்டு பக்கத்துல போய் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும், அங்க போய் உட்காடுறாரு. சோ வெளியே வந்துட்டார் அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க ஒரு கார் அங்க வந்துகிட்டே இருக்கு. உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அந்த காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க உள்ள போகும்போது ஒரு நபர் பார்த்திருப்பாரு. அதே நபர் தான். ஐயா உதவுங்க, உள்ள போனவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் எதுவுமே பேசல. கதவை திறந்து உள்ள கொண்டு போக உள்ள மீனும் பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆமா நீ எங்க எங்கன்னு கேட்க அந்த பக்கத்துல இருக்காரு இல்லையா, ஒரே குத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கண்முழிச்சு பார்த்தா அந்த பேச்சோட வீடு இருக்கு இல்லையா, அங்க கட்டப்பட்ட நிலையில காமிக்கிறாங்க. என்ன எதுக்காக கொண்டு வந்த, மீனும் எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டே இருக்க இவர் பின்னாடி இருக்க மீனும் அந்த நபரும் இவரோட கதை முடிஞ்சது அப்படின்ற தோரணையில அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த மீனும் இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய பிளான பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இவங்களோட காதலன் இருக்கான் இல்லையா, அவனை பாத்தீங்கன்னா இவங்கள தேர்ந்தெடுத்து காதலிச்சிருப்பாங்க. அது மூலமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை ஒன்று சேர்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா எங்க ஏரியால ஒரு மலை இருக்கு, அங்க போனா ட்ரிப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் எல்லாத்தையும் புகுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க இந்த அரண்மனை காடை சேர்ந்தவங்க தான். பேச்சுக்கு கீழே நிறைய சந்ததியினர்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சந்ததியினர்களை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களோட பாட்டி பாத்தீங்கன்னா அந்த பேச்சியோட ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி உள்ள போய் அந்த ஆணியை புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல இவங்களுக்கு பேச்சு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நரபலி கொடுக்கணும் அப்படின்றது பேச்சுக்கு இன்னும் முடியாம இருக்கு இல்லையா, 13 நரபலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த 13 நரபலியும் கொடுக்கணும், அதுக்கு நீ தான் உதவணும் அப்படின்ற மாதிரி இந்த மீனு பாத்தீங்கன்னா அவங்களோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. உள்ளூர்காரங்க யாரும் உள்ள போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதனால வெளியூர்காரங்களை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட இருக்க இன்னொரு நபரும் பிளான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 13 நரபலியும் கொடுத்ததுக்கு அப்புறமா பேச்சோட இடத்துல இவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எண்ணத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி பிளானை போட்டு இங்க கொண்டு வந்து ஒருத்தரையா சாகடிக்க இதுக்கு தடையா இருக்க மாரியும் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் காமிச்சிட்டு கட் பண்ணி கட்டி போடப்பட்ட நிலையில இருக்க மீனோட காதலனை காமிக்கிறாங்க. பயங்கரமா அலண்டுகிட்டே இருக்காரு. அவங்க முன்னாடி பேச்சு வந்து நிக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ணா 13 நரபலிகள்ல 6 நரபலிகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 7 பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு காணாம போனது எங்க அண்ணன்டா, அவனை தேடி நாம போய் தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கார்ல அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு இது இன்னும் முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த படத்தை பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.